கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, திருச்சபையின் வரலாற்றில் அரசு அதிகாரத்தையும் செல்வத்தையும் தனக்காக பயன்படுத்தாமல் அவற்றை இறைவனுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அர்ப்பணித்த அரசர்கள் சிலர் மட்டுமே. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கிறிஸ்தவ அரசர்களில் ஒருவர்தான் பிரான்சின் புனித 9ஆம் லூயிஸ். ஒரு நாட்டை ஆட்சி செய்த அரசராக மட்டுமல்லாமல் நீதியை நிலைநாட்டியவராகவும் ஏழைகளின் நண்பராகவும் இறை நம்பிக்கையில் உறுதியானவராகவும் வாழ்ந்த புனித லூயிஸை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையோடு இணைந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் கொண்டாடி மகிழ்கிறோம். புனித 9ஆம் லூயிஸ் 1214ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் பிரான்சில் உள்ள பொய்சி என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது தந்தை பிரான்சின் அரசர் 8ஆம் லூயிஸ், இவரது தாய் காஸ்ட்லின் பிளான்ஷ். சிறு வயதிலிருந்தே லூயிஸ் இறை நம்பிக்கையிலும் நல்லொழுக்கத்திலும் வளர்க்கப்பட்டார். குறிப்பாக அவரது தாய் பிளான்ஷ் அவருடைய ஆன்மீக வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகித்தார். அவர் தனது மகனிடம் பாவத்திலிருந்து விலகி வாழ்வதை விட உயர்ந்த செல்வம் எதுவும் இல்லை என்ற உணர்வை ஆழமாக பதித்தார். இறைவனை விட எதையும் உயர்வாக கருதக்கூடாது என்பதையும், அரச பதவி என்பது அதிகாரத்திற்காக அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக என்பதையும் அவர் தனது மகனுக்கு கற்றுக் கொடுத்தார். 1226ஆம் ஆண்டு லூயிஸின் தந்தை 8ஆம் லூயிஸ் இறந்தார். அப்போது லூயிஸுக்கு வயது வெறும் 12. அதனால் மிக இளம் வயதிலேயே அவர் பிரான்சின் அரசராக முடிசூட்டப்பட்டார். அவருக்கு அரச நிர்வாகத்தில் முழுமையான அனுபவம் இல்லாததால் அவரது தாய் பிளான்ஷ் அவருக்கு துணையாக இருந்து நாட்டை வழிநடத்தினார். பல்வேறு அரசியல் குழப்பங்களையும் கலவரங்களையும் சமாளித்து மகனுக்கு நல்ல ஆட்சி பயிற்சியையும் அளித்தார். லூயிஸ் வளர்ந்து பக்குவமடைந்த பின்னரும் அவரது தாய் அவரை கிறிஸ்தவ விழுமியங்களில் வழியில் தொடர்ந்து வழிநடத்தினார். 19 வயது லூயிஸ் புரோவான்ஸ் சார்ந்த மார்கரெட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் அன்பிலும் அமைந்திருந்தது. இவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தனர். அரசராக இருந்தாலும் தனது குடும்ப வாழ்க்கையிலும் இறை நம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் முதன்மைப்படுத்தினார். புனித லூயிஸின் ஆட்சியின் மிக முக்கியமான சிறப்பு நீதி ஏழை பணக்காரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமான நீதியை வழங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மக்கள் தங்களுடைய குறைகளை அரசரிடம் நேரடியாக கொண்டு வரக்கூடிய முறையையும் ஏற்படுத்தினார். அரசு அதிகாரிகள் மூலம் மட்டும் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு பதிலாக மக்களின் குரலை நேரடியாக கேட்க வேண்டும் என்றும் அவர் கருதினார். அரசன் என்பவன் மக்களை விட உயர்ந்தவன் அல்ல, மக்களுக்காக பொறுப்பேற்று கொண்டவன் என்பதை தனது வாழ்க்கையால் அவர் காட்டினார். புனித லூயிஸின் வாழ்க்கையில் மிகவும் அழகான அம்சம் ஏழைகள் மற்றும் நோயாளிகள் மீதான அவரது அன்பு. அரண்மனையில் வசித்த அரசராக இருந்தாலும் ஏழை மக்களிடமிருந்து தன்னை விலக்கி கொள்ளவில்லை. அவர்களுக்கு உணவு வழங்கினார். நோயாளிகளையும் குறிப்பாக சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அன்புடன் அணுகினார். பல மருத்துவமனைகள் மற்றும் ஏழைகளுக்கான தங்கும் இடங்கள் உருவாக்கப்படுவதற்கு அவர் உதவினார். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை கிடைக்கக்கூடிய வசதிகளையும் அவர் ஏற்படுத்தினார். மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்பியவர்களுக்கும் அவர் உதவி செய்தார். அவருடைய சேவை வெறும் அரச கட்டளைகளாக இருக்கவில்லை. அவர் தாமே ஏழைகளுடன் உணவருந்தினார், நோயாளிகளையும் துன்பப்படுவோரையும் சந்தித்தார். கிறிஸ்துவின் இறுதி இரவு உணவை நினைவு கூறும் வகையில் ஏழைகளின் பாதங்களை கழுவி அவர்களுக்கு பணிவிடை செய்ததாகவும் வரலாறு குறிப்பிடுகிறது. ஒரு அரசரின் கைகள் அதிகாரத்திற்காக மட்டுமல்ல, அன்புடன் பிறருக்கு சேவை செய்வதற்காகவும் இருக்க வேண்டும் என்பதை லூயிஸ் தனது வாழ்வில் வெளிப்படுத்தினார். லூயிஸ் போரில் ஈடுபட்ட அரசராக இருந்தாலும் தனது வாழ்நாள் முழுவதும் அமைதியை விரும்பியராகவும் இருந்தார். அரசர்களுக்கிடையிலும் சிறிய நிலப்பிரபுகளுக்கிடையிலும் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முயன்றார். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது நீதியையும் பொறுமையையும் தேவைப்படுத்தும் ஒரு பெரிய பண்பு என்பதை அவர் புரிந்திருந்தார். கல்வி, கலை மற்றும் அறிவு வளர்ச்சிக்கும் அவர் முக்கியத்துவம் அளித்தார். அவரது காலத்தில் கட்டப்பட்ட செயின்டே சாப்பல்லே போன்ற கிறிஸ்தவ கட்டிடங்கள் அவரது ஆழமான இறை நம்பிக்கையையும் கலை பற்றையும் வெளிப்படுத்துகின்றன.
புனித பூமி கிறிஸ்தவர்களின் கைகளில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் லூயிஸ் சிலுவை போரிலும் ஈடுபட்டார். 1248ஆம் ஆண்டு அவர் 7வது சிலுவை போருக்கு தலைமை தாங்கினார். எகிப்தில் நடைபெற்ற போரில் அவரது படைகள் தோல்வியடைந்தன. லூயிஸ் கைது செய்யப்பட்டு மன்சூரா பகுதியில் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலும் அவர் தனது இறை நம்பிக்கையை இழக்கவில்லை. துறவிகளுடன் இணைந்து ஜெபித்தார். தன்னை சிறைப்பிடித்தவர்களிடமும் வெறுப்பை காட்டாமல் கிறிஸ்தவ அன்புடன் நடந்து கொண்டார். அவரது நற்பண்புகளும் அமைதியான நடத்தையும் அவரை சுற்றி இருந்தவர்களிடையே மரியாதையை ஏற்படுத்தின. பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையான உடனே ஐரோப்பாவிற்கு திரும்பாமல் கிறிஸ்தவ மக்களுக்கு உதவுவதற்காக புனித பூமி பகுதிகளில் சில காலம் தங்கினார். 1254ஆம் ஆண்டு பிரான்சுக்கு திரும்பினார். அந்த காலகட்டத்திலேயே அவரது தாயார் பிளான்ஷும் இறந்தார். வயது முதிர்ந்த பின்னரும் தனது இறை நம்பிக்கையில் தளராமல் இருந்த லூயிஸ் 1270ஆம் ஆண்டு மீண்டும் சிலுவை பயணத்தை மேற்கொண்டார். இம்முறை துனிசியாவை நோக்கி சென்றார். ஆனால் அங்கு நோய் பரவியது. லூயிஸும் நோயுற்றார். இறுதியில் 1270ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் இறைவனில் துயிலுற்றார். அரச பதவியையும் அதிகாரத்தையும் பெற்றிருந்தவர் தனது இறுதி வரை இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்தவராக வாழ்ந்து முடித்தார். லூயிஸின் தூய்மையான வாழ்க்கை, நீதியான ஆட்சி, ஏழைகள் மீதான இரக்கம், இறை நம்பிக்கை ஆகியவற்றை திருச்சபை உயர்வாக மதித்தது. 1297ஆம் ஆண்டு திருத்தந்தை 8ஆம் பொனிஃபாஸ் லூயிஸை புனிதராக அறிவித்தார். இன்று அவர் புனித 9ஆம் லூயிஸ் என்று திருச்சபையில் போற்றப்படுகிறார். புனித லூயிஸின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறது. பதவி உயர்ந்தால் மட்டும் ஒருவர் உயர்ந்தவர் ஆகிவிடுவதில்லை. அந்த பதவியை பயன்படுத்தி எவ்வளவு பேருக்கு நன்மை செய்கிறார் என்பதில்தான் அவரது உண்மையான உயர்வு இருக்கிறது. லூயிஸ் ஒரு அரசராக இருந்தார். ஆனால் ஏழைகளுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் நீதியை வழங்கினார். அவர் நோயாளிகளை பராமரித்தார். அவர் ஏழைகளுக்கு உணவு வழங்கினார். அவர் அமைதிக்காக உழைத்தார். முக்கியமாக தனது அதிகாரத்தையும் வாழ்க்கையும் இறைவனுக்காக அர்ப்பணித்தார். நாமும் நமக்கு கிடைத்த சிறிய பொறுப்புகளிலும், குடும்பத்திலும், பணியிடத்திலும், சமூகத்திலும் நீதியையும் இரக்கத்தையும் கிறிஸ்தவ அன்பையும் வெளிப்படுத்துவோம். புனித 9ஆம் லூயிஸ் நமக்காக பரிந்து பேசுவாராக. இவர் கட்டிடக் கலைஞர்கள், முடி திருத்துபவர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற புனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய இறை ஆறுதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவனின் ஆசீரும் இறை ஆறுதலும் என்றும் நம்மோடு.